பெரிய தொழிற்சாலை. அதோட முதலாளி கடுமையான ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருந்தார். அது என்ன கட்டுப்பாடுன்னா, இந்த தொழிற்சாலைக்கு உள்ள யாரும் சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படிங்கறதுதான். ஒரு நாள் இந்த முதலாளி தன்னுடைய தொழிற்சாலைய சுற்றி பார்த்துக்கிட்டு வர்றார். அப்போ ஒரு இளைஞன் உள்ள சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்து விடுறாரு. அவ்வளவுதான், அவருக்கு கோவம் வந்துட்டுது. உடனே உதவியாளரை கூப்பிட்டார். அதோ பாரு, அந்த சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறானே, அவன் கணக்கை முடிச்சு வெளியில அனுப்பி வச்சிரு அப்படின்னு உத்தரவு போட்டார். அது பிரகாரம் உடனே அவனை அழைச்சிட்டு போய் கணக்கு பார்த்து சம்பள பாக்கி அப்புறம் உதவித்தொகை எல்லாத்தையும் மொத்தமா கையில கொடுத்து வெளியில அனுப்பி வச்சுட்டாங்க. அவன் பணத்தோட வெளியில வந்தான். ஏதோ யோசனை பண்ணபடியே நின்றுகிட்டு இருந்தான். அவன் என்னப்பா யோசிக்கிற அப்படின்னாரு எதிரில வந்தவர். சொன்னான், ஒண்ணுமில்ல, என்னோட நண்பன் ஒருத்தனை பாக்குறதுக்காக உள்ள போனேன். பேர் என்னன்னு கேட்டுட்டு ஒரு 50,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து வெளியில அனுப்பி வச்சுட்டாங்க. அதுதான் ஏன்னு புரியல, யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா இவன் ஒரு பெரிய தொழிற்சாலை. அதோட முதலாளி கடுமையான ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருந்தார். அது என்ன கட்டுப்பாடுன்னா, இந்த